வணக்கம் நண்பர்களே. இந்த விளக்க காட்சிக்கு உங்களை மிகுந்த உற்சாகத்தோடு வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்கப் போகுவது வெறும் ஒரு பழமையான உரை கிடையாது. இது 4 அங்கங்களைக் கொண்ட ஒரு நேரடியான தெய்வீக நாடகம். ஆமாம், சங்கீதம் 2ஐத்தான் நாம் விரிவாக ஆராயப் போகிறோம். இது பூமியில் நடக்கிற மனிதர்களின் கலகத்தையும் பரலோகத்தில் வீற்றிருக்கும் தேவனின் இறையாண்மையையும் மிகத் தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. இந்த அற்புதமான நாடகத்திற்குள் நாம் இப்போது நுழையப் போகிறோம். தயாரா? சரி, நேராக விஷயத்திற்கு வருவோம். இந்த உரையை நாம் எப்படி பிரிக்கப் போகிறோம் என்றால், 1. சங்கீதம் 2இன் அறிமுகம், 2. மானிடரின் வீணான கலகம், 3. பிதாவாகிய தேவனின் பதில், 4. மேசியாவின் உரிமை பேறு மற்றும் 5. உலகத்தார்க்கான எச்சரிப்பும் அழைப்பும். இப்படி ஒவ்வொரு பகுதியாக பார்க்கலாம். முதல் பகுதி சங்கீதம் 2 ஓர் அறிமுகம். இதுதான் மேசியாவின் சங்கீதங்களுக்கெல்லாம் ஒரு வலுவான அடித்தளம். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் இந்த சங்கீதத்தை எழுதியவர் தாவீது என்பதை மிகத் தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. வேதாகமத்தில் மேசியாவை குறித்தும் முன்னறிவிக்கும் எத்தனையோ சங்கீதங்கள் இருக்கின்றன. அது ஒரு மிகப்பெரிய பட்டியல். ஆனால் அந்த வரிசையில் முதலாவதாக நின்று ஒட்டுமொத்த தீர்க்க தரிசனங்களுக்கும் ஒரு திறவுகோலாக அமைவது இந்த 2ஆம் சங்கீதம்தான். இதன் வரலாற்றுச் சிறப்பு மிகப்பெரியது. அடுத்து பகுதி 2, மானிடரின் வீணான கலகம். நாடகத்தின் முதல் அங்கம் இங்கே தொடங்குகிறது. வசனங்கள் 1 முதல் 3 வரை. இங்கே ஒரு பெரும் பதற்றம் நிலவுவதை நீங்கள் கவனிக்கலாம். பூமியின் ராஜாக்களும் அதிகாரிகளும் ஒன்று கூடி சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கும் எதிராக போர்க்கொடி தூக்குகிறார்கள். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தைச் சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கும் விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பினின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். இதுதான் அந்த வசனங்கள். உலகத்தின் பார்வையை இங்கே கவனித்தீர்களா? தேவனுடைய ஆட்சியின் கீழ் இருப்பது ஏதோ ஒரு விலங்கிடப்பட்ட அடிமைத்தனமாக அவர்களுக்கு தோன்றுகிறது. அதனால் அந்த ஆளுகையை எப்படியாவது உதறித் தள்ள நினைக்கிறார்கள். இங்கே மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இதில் உள்ள ஒரு ஆழமான முரண்பாடுதான். ஒருபுறம் உலகம் தனக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்கிறது. அதாவது தேவனுடைய கட்டுகளை அறுப்பதுதான் விடுதலை என்று உலகம் நினைக்கிறது. ஆனால் உண்மையில் அது பாவத்திலும் இருளிலும் சிக்குண்டு கிடக்கும் ஒரு மோசமான நிலை. மறுபுறம் உண்மையான விடுதலையை பாருங்கள். அது தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்குள் வாழ்வது. அதுவே உண்மையான சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் தரும். இந்த ஆழமான கருத்தை ரோமர் 6:22 மற்றும் கொலோசியர் 1:13 போன்ற வசனங்கள் மிகவும் வலுவாக ஆதரிக்கின்றன. இப்போது உங்களை நோக்கியே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீர் இந்த உண்மையான விடுதலை வாழ்க்கையை அனுபவிக்கிறீரா? சற்று நேரம் சிந்தியுங்கள். உலகத்தின் மாயையான விடுதலையை நம்பி ஏமாந்து கிடக்கிறோமா? அல்லது ஆவிக்குரிய உண்மையான விடுதலையின் சமாதானத்தை நம் வாழ்வில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா? சரி, இப்போது 3வது பகுதிக்கு வருவோம். பிதாவாகிய தேவனின் பதில். இது அங்கம் 2, அதாவது வசனங்கள் 4 முதல் 6 வரை. கீழே பூமியில் ஒரே குழப்பமும் கலகமும் நடந்து கொண்டிருக்க, மேலே பரலோக சிங்காசனத்தில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள். இது மிகுந்த அதிகாரமும் அமைதியும் நிறைந்த ஒரு காட்சி. தேவனின் பதிலை இந்த வசனங்கள் இப்படி விவரிக்கின்றன. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். உலக ஜாதிகளின் வெறித்தனமான கலகத்திற்கும் தேவனின் பரிபூர்ண அமைதிக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். மனிதர்களின் எந்த ஒரு எழுச்சியாலும் தேவனின் அதிகாரத்தை ஒருபோதும் அசைக்கவே முடியாது. தேவன் வெறுமனே நகைக்கிறார். இது நமக்கு ஒரு மிக முக்கியமான ஆறுதலை தருகிறது. உலகத்தின் அதிகாரங்கள் யாவும் தற்காலிகமானவைதாங்க. இந்த ஒரு அதிகாரமும் தேவனிடமிருந்தே வருகிறது. இதை உணராமல் தேவனுக்கும் அவருடைய மக்களுக்கும் எதிராக எழும்புகிறவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் அழிந்து போவார்கள். அதனால் விசுவாசிகள் கொடூரமான ஆட்சியாளர்களைக் கண்டோ உலக அதிகாரங்களைக் கண்டோ பயப்பட தேவையே இல்லை. தேவனின் நித்திய சிங்காசனத்திற்கு முன்பாக அவர்களின் அதிகாரம் வெறும் அற்பம். அடுத்து பகுதி 4, மேசியாவின் உரிமைப்பேறு. நாடகத்தின் அங்கம் 3க்கு வந்துவிட்டோம். வசனங்கள் 7 முதல் 9 வரை. இங்கே பேசுபவர் மாறுகிறார். பூமியின் ராஜாக்களையும் பரலோகத்தின் பிதாவையும் பார்த்த நாம் இப்போது நேராக மேசியாவிடமே வருகிறோம். பிதா தமக்கு அளித்த தெய்வீக தீர்மானத்தை மேசியா இங்கே வெளிப்படுத்துகிறார். இந்த வசனங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை.
கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி என்று சொல்கிறார். மேசியாவின் உரிமை பேறு எவ்வளவு பிரம்மாண்டமானது என்பதை பார்த்தீர்களா? இது ஏதோ ஒரு தேசத்திற்கானதல்ல, ஒட்டுமொத்த பூமிக்குமான உலகளாவிய ஆளுகை. எனவே இங்கே மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த குமாரன் என்பவர் யார் என்று புரிந்து கொள்வதுதான். இந்த விளக்க உரை மிக தெளிவாக கூறுகிறது. வசனங்கள் 2, 7 மற்றும் 12 குறிப்பிடப்படும் தெய்வீக குமாரன் வேறு யாருமல்ல, பூமியின் மீது முழுமையான அதிகாரம் கொண்ட இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே ஆவார். 2ஆம் சங்கீதத்தின் தீர்க்க தரிசனம் வரலாற்றில் எப்படி பயணிக்கிறது என்பதை இந்த காலக்கோடு மிக அற்புதமாக விளக்குகிறது. கடந்த காலத்தில், அதாவது அப்போஸ்தலர் காலத்தில் இது முதன்முதலாக நிறைவேறியது. நிகழ்காலத்தில் தேவனுக்கு எதிரான கலகம் இன்றும் உலகத்தில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எதிர்காலத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 19:15 கூறுவது போல, அவர் இரும்பு கோலால் ஆளும்போது இது முழுமையாக நிறைவேறும். ஆரம்பகால திருச்சபை முதல் இறுதி காலம் வரை இந்த வசனம் அப்படியே ஊடுருவிச் செல்கிறது. நாம் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். பகுதி 5, உலகத்தாருக்கான எச்சரிப்பும் அழைப்பும். நாடகத்தின் கடைசி அங்கம் வசனங்கள் 10 முதல் 12 வரை. இந்த நாடகத்தின் நிறைவு பகுதி மீண்டும் பூமியின் தலைவர்களையும் உலக மக்களையும் நேரடியாக நோக்கி பேசுகிறது. வரப்போகும் கோபாக்கினையிலிருந்து தப்புவதற்கான ஒரு இறுதி எச்சரிக்கையும் அதே சமயம் ஒரு அன்பான அழைப்பும் இதில் அடங்கியிருக்கிறது. இப்போதும் ராஜாக்களே, உணர்வடையுங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தஞ்செய்யுங்கள். இந்த வசனங்களில் வரும் முத்தஞ்செய்யுங்கள் என்ற வார்த்தையை விளக்க உரை மிக அழகாக விளக்குகிறது. இது வெறுமனே ஒரு அன்பு செயல் மட்டுமல்ல, நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பாக மேசியாவிடம் முழுமையாக சரணடைந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை ஏற்றுக்கொள்வதற்கான நேரடியான கட்டளையாகும். இந்த சங்கீதம் காட்டும் நடைமுறை வழிகாட்டுதலை கவனியுங்கள். இது வெறும் தத்துவம் அல்ல, நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான படிநிலைகள். முதலாவது, உண்மையை உணர்ந்து எச்சரிக்கை அடைய வேண்டும். இரண்டாவது, பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை சேவிக்க வேண்டும். மூன்றாவது, குமாரனை முத்தம் செய்து, அதாவது கிறிஸ்துவிடம் முழுமையாக சரணடைய வேண்டும். வரப்போகிற பட்சிக்கிற அக்கினியிலிருந்து தப்ப இதுவே ஒரே வழி என்பதே இது மிகத் தெளிவாக காட்டுகிறது. இந்த விளக்கத்தை முடிக்கும் தருவாயில் மிகவும் ஆழமான, உங்களை சிந்திக்கத் தூண்டும் ஒரு கேள்வியை நான் உங்களிடம் விட்டுச் செல்ல விரும்புகிறேன். அவர் இன்று இரட்சகர், நாளை நியாயாதிபதி. நீர் அவரை சார்ந்து கொண்டிருக்கிறீரா? இந்த தெய்வீக நாடகத்தில் உங்களுடைய இடம் என்ன? நீங்கள் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களா அல்லது நியாயாதிபதியாக சந்திக்க காத்திருக்கிறீர்களா? இந்த கேள்வியோடு இன்றைய விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். சிந்தித்துப் பாருங்கள்.